இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ வர்ஷினி, நான் ராகவ் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. இப்போ எங்க இருக்கீங்க? வீட்ல தான். ஏன் கேக்குறீங்க? ஏன்னு கேட்காம நான் சொல்ற இடத்துக்கு உடனே வாங்க, ஓகேவா? எங்க? ஸ்ருதி சில்க்ஸ். சரி, உடனே வரேன். ஓகே. என்னன்னு சொல்லுப்பா, உன் ஆசை என்னன்னு சொல்லு. அம்மா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அம்மா அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என் பொண்டாட்டிய நான் நல்லா வாழ வைக்கல, அவளை தனியா தவிக்க விட்டுட்டேம்மா. அவ என்னமா தப்பு பண்ணா? அம்மா, என் ஆசை ஒன்னே ஒண்ணுதான். என் பொண்டாட்டி தனியா கஷ்டப்படுறான், அவளை உன் கூட சேர்த்துக்கணுமா? என் மனைவியும் நீயும் ஒரே வீட்டுல சண்டை இல்லாம சந்தோஷமா வாழணுமா? அது நடந்தாதான் என் ஆத்மா நிம்மதி ஆகும். அதுதான்மா என்னோட ஆசை. பார்த்திபா, பார்த்திபா, அது எனக்கு ஒரே ஆசைதாம்மா, ஒரே ஆசைதான். என் மனைவி உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், அந்த ஒரு ஆசைதாம்மா, அந்த ஆசைதான். ஆமா சிந்தாமணி, அததான் பண்ணணும். பானுமதியோட சேர்ந்து ஒரே வீட்டுல வாழ்ந்தாதான் என் பையன் ஆத்மா நிம்மதி அடையும். ஆமாம்மா. ஆனா நான் கூப்பிட்டா அவ வருவாளா? அம்மா, நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. கோயிலுக்கு வர சொல்றேன், நீ அங்க வச்சு அவங்க கிட்ட பேசு. சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணு. என் மகனோட ஆசைய நிறைவேற்றணும். இறந்தவங்களோட ஆத்மா நிம்மதி இல்லாம அலைஞ்சா அது அது ரொம்ப பெரிய பாவம். சக்சஸ். வர்ஷினி, உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோங்க. இல்ல, உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்து கொடுங்க. சரி, ஓகே. சொல்லுங்க சார். அந்த சைடுல இருக்கிறது எடுங்க. இதோ அது. சரிங்க சார். என்னங்க? அந்த அந்த கலர் எடுங்க. இத பாருங்க சார், இதுவும் நல்லா இருக்கும். எல்லாமே பண்ணுங்க. எதுக்கு இத்தனை புடவை எடுக்கிறீங்க? ஒரு புடவையே போதும். ஆஹா, அதெல்லாம் முடியாது. இந்த எல்லா புடவையிலையும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். வர்ஷினி, இனிமே உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க என்கிட்ட சொல்லணும். நாம சேர்ந்து போய் வாங்கிக்கலாம், ஓகே? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை நான் புரிஞ்சு நடந்துக்க முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வர்ஷினி, அதெல்லாம் கொடுங்களேன். இல்ல, அட கொடுங்க. வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல, நான் ஆட்டோல போயிடுறேன். கார்ல ஏறுங்க, நான் டிராப் பண்றேன். வாங்க, கம் கம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு.
உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் அம்மா, என் பையனோட ஆசை என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படியா அத்தை? அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா சேர்ந்து வாழணுங்கிறது தான் அவனோட ஆசை. அதுதான் அத்தை என்னோட ஆசையும். உங்களோட வார்த்தைக்காக மட்டும்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? நான் வரேன் அத்தை, நான் வரேன். வந்து காலம் பூரா உங்க காலடியில இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு சேவை பண்ணி உங்களுக்கு நான் பண்ண பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். அந்த பாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுத்தா அதுவே எனக்கு போதும் அத்தை. அத்தை என்ன அத்தை? பானுமதி, நீ இவ்வளவு மனசு மாறிட்டியா? காலம் உன்னை எப்படி மாத்திருச்சு? காலம் மட்டும் இல்ல அத்தை, இதுக்கெல்லாம் காரணம் உங்க பையன்தான். அவர் என்னோட கனவுல வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா நீ நடந்துக்க மாட்டியா, நீ முதல்ல நடந்து காட்டு அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அத்தை. அன்னையில இருந்தே நான் மாறிட்டேன். இனிமே நீ அங்க இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கே வந்துரு. நாம ஒன்னா குடும்பமா சேர்ந்து வாழலாம். சுபத்ரா உன்னை சந்தோஷமா பாத்துக்குவா. அத்தை, நீங்க என்ன மன்னிச்சு கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை. ஆனா அதான் நான் சொல்றேன்ல, சுபத்ரா கிட்ட நான் சொல்றேன், அவ ஏத்துக்குவா. இல்ல அத்தை, என் அண்ணன் அவங்க பசங்களோட நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன். திடீர்னு அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி அத்தை வர முடியும்? அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? கல்யாண வயசுல இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு என் கடமைய செய்யாம அப்படியே நான் விட்டுட்டு வந்தேன்னா அது தப்பாயிடாதா? அவங்கள நீ விட்டுட்டு வர வேண்டாம், அவங்களும் உன் கூடவே இருக்கட்டுமே. நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாழலாம். நான் உங்க வீட்டுக்கு வரலாம், அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா அது என்னோட மாமியார் வீடு, நான் வாழ வந்த வீடு. ஆனா அவங்க அந்த வீட்டுக்கு வந்து தங்கறதெல்லாம் சரியா இருக்காது அத்தை. 2 பேருமே அம்மா இல்லாத பசங்க. நீ சொல்றதும் சரிதான். அப்போ என்ன செய்யலாம் நீயே சொல்ல. நீங்க என்கிட்ட இதுக்கு சொல்யூஷன் கேக்குறதுனால நான் எனக்கு தோன்றத சொல்றேன். சொல்லுமா. பேசாம என் அண்ணன் பொண்ணு தீப்திய சுபத்ராவோட பெரிய பையன் ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா